ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் எக்ஸ்ப்ளோர். இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் என்னென்னா, உலகின் அதிக மக்கள் தொகையில் 10 நாடுகளை பற்றியும் அந்த நாடுகளுடைய ஆச்சரியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த பட்டியலில் 1.46 பில்லியன் மக்கள் தொகையோட இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்தியா தற்பொழுது உலகின் அதிக மக்கள் தொகையுள்ள நாடாக சீனாவையே மிஞ்சிவிட்டது. ஒவ்வொரு நிமிடத்திற்கும் இந்தியாவில் சுமார் 30 குழந்தைகள் பிறக்கின்றன. இது மக்கள் தொகை வளர்ச்சி தொடரும் என்பதை குறிக்கிறது. இந்தியாவின் மக்கள் தொகையில் சுமார் 50% பேர் 30 வயதிற்கு உள்ளானவர்கள். இதன் மூலம் இந்தியா ஒரு இளம் நாடாக திகழ்ந்து வருகிறது. இந்த பட்டியலில் 1.42 பில்லியன் மக்கள் தொகையோட சீனா 2வது இடத்தை பிடித்துள்ளது. சீனாவின் மக்கள் தொகை தற்போது மெல்ல குறைவதற்கான கட்டத்தை எட்டியுள்ளது. கடந்த காலங்களில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த ஒரு குழந்தை கொள்கை விதிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது மீண்டும் 3 குழந்தைகள் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் சில ஆண்டுகளில் சீனாவின் மக்கள் தொகை இயல்பாக குறையலாம் என்றும் கணிப்பிடப்படுகிறது. இந்த பட்டியலில் 347 மில்லியன் மக்கள் தொகையோட அமெரிக்கா 3வது பெரிய நாடாக திகழ்கிறது. அமெரிக்காவின் மக்கள் தொகையில் சுமார் 50% பேர் குடியேற்றத்தால் வந்தவர்கள் அல்லது அவர்களின் சந்ததிகள். 2050க்குள் அமெரிக்காவின் மக்கள் தொகை 400 மில்லியனை தாண்டும் என்றும் கணிப்பிடப்படுகிறது. வேலைவாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் போர்ச்சுகல், மெக்சிகோ மற்றும் ஆசிய நாடுகளில் இருந்து குடியேற்றம் தொடர்ந்து வருகிறது. இந்த பட்டியலில் 284 மில்லியன் மக்கள் தொகையோட இந்தோனேஷியா 4வது இடத்தை பிடித்துள்ளது. இந்தோனேஷியா 17,000க்கும் மேற்பட்ட தீவுகளால் ஆன ஒரு மிகப்பெரிய நாடாகும். அதன் மக்கள் தொகையில் 60% மக்கள் ஜாவா தீவில் தான் வாழ்கிறார்கள். இது நாட்டின் முக்கியமான வர்த்தக மற்றும் பொருளாதார மையமாக உள்ளது. மேலும் இந்தோனேஷியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி தொடர்வதால் இது எதிர்காலத்தில் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக மாறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அடுத்ததாக இந்த பட்டியலில் 251 மில்லியன் மக்கள் தொகையோட பாகிஸ்தான் 5வது இடத்தை பிடித்துள்ளது. பாகிஸ்தானின் மக்கள் தொகை கடந்த 20 ஆண்டுகளில் 140 மில்லியனிலிருந்து 251 மில்லியனாக அதிகரித்துள்ளது. இது மிக வேகமான வளர்ச்சியாகவே கருதப்படுகிறது. மக்கள் தொகை அதிகரிப்பதால் வேலைவாய்ப்புகள் பற்றாக்குறை மற்றும் குடிநீர் பிரச்சினை ஆகியவை பெரும் சவால்களாக மாறியுள்ளது. இந்த நாட்டின் பிறப்பு விகிதம் அதிகமாக இருப்பதால் மக்கள் தொகை மேலும் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் 232 மில்லியன் மக்கள் தொகையோட நைஜீரியா 6வது பெரிய நாடாக திகழ்ந்து வருகிறது. நைஜீரியா ஆப்பிரிக்காவில் மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடுகளில் முதன்மையானது. 2100க்குள் நைஜீரியாவின் மக்கள் தொகை அமெரிக்காவை விட அதிகமாக மாறலாம் என்றும் சில ஆய்வுகள் கூறுகின்றன. நகர்ப்புற மக்கள் அதிகரித்து வருவதால் வேலை வாய்ப்புகளும் பொருளாதார வளர்ச்சியும் வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த பட்டியலில் 214 மில்லியன் மக்கள் தொகையோட பிரேசில் 7வது பெரிய நாடாக திகழ்ந்து வருகிறது. பிரேசிலில் உலகின் 3வது பெரிய திரைப்பட தொழிலான பிரேசிவுட் வளர்ந்து வருகிறது. இந்த நாட்டில் பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருவதால் 2022ஆம் ஆண்டில் ஒரு குடும்பத்திற்கு சராசரியாக 1.7 குழந்தைகள் மட்டுமே உள்ளனர். நகர்ப்புற வளர்ச்சி அதிகரித்ததால் பெரும்பாலான மக்கள் வேலைவாய்ப்பிற்காக நகரங்களுக்கு இடம்பெயர்ந்து வருகிறார்கள். இந்த பட்டியலில் 174 மில்லியன் மக்கள் தொகையோட வங்கதேசம் 8வது இடத்தை பிடித்துள்ளது. வங்கதேசம் உலகில் மிக அதிக மக்கள் தொகை அடர்த்தியை கொண்ட நாடாக திகழ்கிறது. இந்தியாவுடன் ஒப்பிடும் பொழுது வங்கதேசத்தின் பரப்பு மிகவும் சிறியது. ஆனால் இதன் மக்கள் தொகை அடர்த்தி 1265 பேர் per ஸ்கொயர் கிலோமீட்டர் என மிக அதிகமாக உள்ளது. உணவு பாதுகாப்பு, வெள்ளம் மற்றும் நிலநடுக்கங்கள் போன்ற இயற்கை பேரழிவுகள் இந்த நாட்டிற்கு பெரும் சவாலாக உள்ளது. இந்த பட்டியலில் 144 மில்லியன் மக்கள் தொகையோட இந்தியாவின் நட்பு நாடான ரஷ்யா 9வது இடத்தை பிடித்துள்ளது. ரஷ்யா உலகின் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடாக இருந்தாலும் மக்கள் தொகை குறைந்து கொண்டே வருகிறது. பிறப்பு விகிதம் குறைவாக இருப்பதால் 2050ஆம் ஆண்டுக்குள் ரஷ்யாவின் மக்கள் தொகை 120 மில்லியன் வரை குறையலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. குடியேற்ற கொள்கையில் மாற்றம் கொண்டு வரும் முயற்சிகள் தற்போது நடைமுறையில் உள்ளன. இது மக்கள் தொகையை மீண்டும் அதிகரிக்க செய்யுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. இந்த பட்டியலில் 130 மில்லியன் மக்கள் தொகையோட மெக்சிகோ 10வது பெரிய நாடாக திகழ்கிறது. மெக்சிகோ அமெரிக்காவுக்கு அருகில் இருப்பதால் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக மாறியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 10 லட்சம் மக்கள் அமெரிக்காவிற்கு குடியேற முயற்சிக்கிறார்கள். இது மக்கள் தொகை இயக்கத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பெரும்பாலான மக்கள் நகர்ப்புறங்களில் அதிகமாக வாழ்ந்து வருவதால் வேலை வாய்ப்புகளும் தொழில்துறைகளும் அதிகரித்து வருகின்றன. உலகின் மக்கள் தொகை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. சில நாடுகளில் மக்கள் தொகை அதிகரிக்கிறது, சில நாடுகளில் மக்கள் தொகை குறைகிறது. 2050க்குள் உலகில் எந்த நாடுகள் முன்னிலையில் இருக்கும்? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செய்யுங்க. இந்த தகவல் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்ம தமிழ் எக்ஸ்ப்ளோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.